தியாக பிரம்மம் 24ஆம் பகுதி. ஸ்ரீ தியாக பிரம்மம் ஒவ்வொரு வருடமும் பெரும் உற்சாகத்தோடு கொண்டாடிய சீதா கல்யாண வைபோகத்தில் அவரால் தவறாமல் பாடப்பட்ட சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே என்கிற இப்பாடல் திருக்கல்யாண ஊர்வல சமயத்தில் அவரால் பாடப்பெற்ற சீதா கல்யாண வைபோகமே என்கிற பாடலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக அமைந்திருக்கிறது. ஆம், ஊர்வலத்தின் போது ஒன்று என்றும் விவாக நிறைவு சமயத்தில் ஒன்று என்றும் ஸ்ரீ தியாக பிரம்மம் இருவேறு சீதா கல்யாண வைபோகமே பாடல்களை பாடியுள்ளார். திருமண ஊர்வல சமயத்தில் அவர் தமது மனதிற்கு, ஹே மனமே, சீதா கல்யாண கோலாகலத்தை நன்றாக கண்டு ஆனந்தம் அடைவாயாக என்று தொடங்கி சீதா பிராட்டியின் அழகை பாடலில் வர்ணித்திருப்பார். ஆனால் விவாக நிறைவு சமயத்தில் அவர் பாடியுள்ள சீதா கல்யாண வைபோகமே என்கிற பாடலில் விழாவிற்கு வந்தவர்களை எல்லாம் பட்டியலிட்டு அனைவரது சேமத்தையும் அவர் பிரார்த்தித்துள்ளார். அப்பாடலின் பொருளை இங்கே காணலாம். சீதா கல்யாண ஆனந்தமே ராமா கல்யாண ஆனந்தமே. அரியணையில் பாதுகைகள் அமர்ந்ததும் ஓர் ஆனந்தம், அயோத்தியில் ஸ்ரீராமன் ஆட்சியும் ஓர் ஆனந்தம், மங்கள நீர் ஹாரதியை மதிமுகத்து மங்கையர்கள் செங்கையில் கொண்டிருக்கும் சிறப்பான வைபோகம், மன்னவர்கள் குலமெல்லாம் மண்டபமும் வந்திருக்க, கிண்ணறர்கள் தேவர் குலாம் களிமிகுந்தூழ்ந்திருக்க, அமுதமாம் நின் கதையில் அப்சரசுகள் லயித்திருக்க, ஆனந்த வெள்ளமிதில் அனைவருமே அமிழ்ந்திருக்க, ஜெயராம கோஷமும் தான் ஜெகமிதனை நிறைத்திடுதே. ஜானகியின் மணவாள ஐயனுனக்கு மங்களம். சுரரோடு அசுரர்குலம் நரரோடு ரிஷி முனிவர் தரிசனம் உனை செய்தே தம் மனதும் நிறைந்துள்ளார். அடியார்கள் காண்பதிங்கே அளவில்லா ஆனந்தம், அடியார்க்கடியார்க்கோ ஆஹா இது பெரும் யோகம். தியாகராஜன் இவனுடைய தெய்வமே ஸ்ரீராமா, தரிசித்தோர் அனைவருக்கும் தருவாய் நீ சுபயோகம். ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கு அந்த சீதையும் ராமனும் ஆனந்தமாய் இருக்கின்ற சமயத்தில் லோகக்ஷேமத்தை பிரார்த்திப்பது என்பது இயல்பான விஷயமே அல்லவா? இங்கே ஒரு முக்கியமான மற்றொரு விஷயம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. 2 சீதா கல்யாண வைபோகமே பாடல்களையும் ஸ்ரீ தியாக பிரம்மம் தெலுங்கு மொழியில் இயற்றியுள்ளார். ஆனால் தற்காலத்தில் நமது இல்ல திருமண நிகழ்வுகளின் போது பாடப்படுகிற சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே பவனஜ ஸ்துதி பாத்திர பாவன சரீர ரவி சோம வரநேத்திர ரமணீய காத்திர என்கிற மிக பிரபலமான பாடலை மட்டும் அவர் சமஸ்கிருத மொழியில் இயற்றியுள்ளார். அதன் பொருளோ முன் 2 கிருதிகளை காட்டிலும் இன்னமும் அழகாய் அமைந்துள்ளதோடு பாடலின் வார்த்தைகளும் சந்தமும் நம் மனதை முழுதாக கொள்ளை கொண்டு போவதாகவும் இருக்கிறது. 24ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.